அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். சிபிஎம் உடைய 24வது மாநில மாநாடு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு. இந்த போராட்டங்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை தான். அரசு இருந்து எந்த அரசு வந்தாலுங்க போலீஸ்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிபிஎம்ஏ நாளைக்கு ஆட்சியை பிடித்தாலும் ஏன் கேரளாவில் பிடிச்சி வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் இருந்தாலும் கூட. ஆனா இவர் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. எமர்ஜென்சிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி, அதுதான் எமர்ஜென்சி. அதுதான் இவர் கேட்கிற. இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. அதான் சொல்றேன். நல்லா சார், அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அவங்க அதை பயன்படுத்துறாங்கன்னா இங்க மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய உட்பட்ட அதிகாரத்துக்கு இவங்க ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்கன்னு தான் குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க என்ன அப்படின்னு நீங்க ப்ரூஃப் காட்டுங்க சார். எதிர்க்கட்சிகள் போராட்டம் பண்ணா எதிர்க்கட்சி போராட்டம் கிரைம்ங்கிறது இந்த அடுத்த சிவருக்கு அந்த சைடு கூட நடக்குங்க. ஜனநாயக உரிமைன்னு ஒண்ணு இருக்கு, போராடுற உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது போலீஸ் ஸ்டேட் ஆயிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற அந்த நரேஷனை செட் பண்ணுவது பாஜகவாகவும் அதிமுகவாகவும் வலதுசாரி கூட்டமாகவும் இருக்குது. தலித்துகளுக்கு எதிராக வன்கொடுமைகள், சாதிய ரீதியான மோதல்கள் இதெல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஆமா சார், தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குன்றதை சொல்றாரு அவர். அவருக்கு என்ன சார் நோக்கமா இருக்கும்? ஏன்னா அவர் தான் இந்த இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான நபரா இருக்காரு. இது இந்த இடத்துக்கு தான் நாம என்ன வர வேண்டியிருக்குன்னா, சிபிஎம்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்களுக்கு எல்லாரும் பொது வழியில் இன்னைக்கு 2026 நோக்கி ஒரு நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமந்த் கவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிபிஎம் உடைய 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. அதுல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதுல குறிப்பிட்டு அவங்க சொன்னது அவங்களுடைய கூட்டணி கட்சியில தலைமை வகிக்கிற திமுகவை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒரு கேள்வியா கேட்டிருக்காரு. குறிப்பிட்டு அவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பட்டாக்காக ஒரு இயக்கம் நடத்தினா கூட பாத்தீங்கன்னா காவல்துறை கைது பண்றாங்க, எங்க மேல வழக்கு போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு கேட்டதுதான். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, பட்டா போடுவதற்காக இருந்தாலும் சரி, தண்ணி பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஊருக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த போராட்டங்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை தான். அரசு இருந்து எந்த அரசு வந்தாலுங்க போலீஸ்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புங்கிறது அதுக்கு மீறி போயிடக்கூடாது. ஒரு 10 பேர் கூடிட்டாங்கனாலே ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 10 பேர் டேபிள் ரோட்ல உட்காந்துருக்காங்க, ஏங்க உட்காந்துருக்கான்னு கேட்டு போற அளவிற்கு இன்னைக்கு அந்த அந்த கண்காணிப்பை கூட்டியிருக்காங்க. ஸோ ஒரு பட்டாவுக்காக எங்களுக்கு இது பண்ண மாட்டீங்கன்னு இது எல்லா காலமும் நடப்பதுதான். ஒரு அரசு, நீங்க இந்த அரசுன்னு இல்லை, வேற எந்த அரசு, ஏன் சிபிஎம்ஏ நாளைக்கு ஆட்சியை பிடித்தாலும் ஏன் கேரளாவில் பிடிச்சி வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான போராட்டங்கள் இருக்கும்போது போலீஸ் அதை கண்காணிக்கத்தான் செய்யும். அதற்கு அனுமதி வாங்கணுங்கிற ரூல்ஸ் இருக்குது, அனுமதி பெறத்தான் வேண்டும். ஆனா இவர் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. எமர்ஜென்சிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? கிட்டத்தட்ட 1 லட்சம் இன்டலெக்சுவல்ஸ் மற்றும் எதிர்கட்சிக்கு சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. இரவோடு இரவாக. இன்னைக்கு நீங்க உங்களை தூக்க வராங்கன்னே தெரியாது, திடீர்னு வருவாங்க, தூக்கி உள்ள போட்டுருவாங்க. எத்தனை மாதம் நீங்கள் உள்ள இருப்பீங்கன்னு தெரியாது, எவ்வளவு சித்திரவதைகளை நீங்க அனுபவிப்பீங்கன்னு தெரியாது. அவ்வளவு பெரிய கொடுமைகளை அதுதான் எமர்ஜென்சி. அதுதான் இவர் கேட்கிற. இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. அதான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. வாஜ்பாய் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அத்வானி பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஜெயபிரகாஷ் நாராயண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டாங்க. ஏன் இன்றைய தமிழ்நாடு முதல்வர் உட்பட எமர்ஜென்சியில் உள்ள போய் பிரச்சனைகளை சந்தித்தவர் தானே. ஆனா
இதே மாதிரியான சூழ்நிலை எங்க இருக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு போராட்டம் அறிவித்தால் அந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு பேரிகார்டரை போடுறது, அந்த விவசாயிகள் வருகிற பகுதிகளை ரோட்டை வெட்டி ஓட்ட போட்டு வைக்கிறது, முள்வேலிகளை அமைக்கிறது, இன்டலெக்சுவல நீங்க சாய்பாபா மாதிரியான அல்லது கல்புர்கி மாதிரியான நபர்களை உள்ளே சிறையில் தள்ளுவது, அங்கே அவர்களை அல்லது கொன்றொழிப்பது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, இதை இவர்கள் செய்கிறார்கள். இன்னொன்று, எதிர்கட்சிகளில் நீங்க ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் அல்லது இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ஏன் இங்க செந்தில் பாலாஜியிலிருந்து எல்லா மாநிலத்திலையும் தலைவர்கள் முக்கியமான நபர்களை எல்லாம் உள்ளதுக்கு போட்டு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்லுகிற அரசாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இருக்குது. அந்த அரசு தான் அப்படி இருக்கவும் முடியும். ஒன்றியத்தில் ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு மட்டும்தான் எமர்ஜென்சி மாதிரியான ஒரு கொடுங்கோன்மையை நேரடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அவங்க அதை பயன்படுத்துறாங்கன்னா, இங்க மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய உட்பட்ட அதிகாரத்துக்கு இவங்க ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்கன்னு தான் குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க என்ன அப்படின்னு நீங்க ப்ரூஃப் காட்டுங்க. எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணா எதிர்கட்சி போராட்டம்ங்கிறதுக்கு எதுக்கு பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குது. முதல் கேள்வி கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைக்கல சார், அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க 13 உயிர்களை குருவியை சுடுவது மாதிரி சுட்டு வீழ்த்தியது அதிமுக ஆட்சியினுடைய காவல்துறை. அதை நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அதனுடைய கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே சொன்னார். இந்த மாதிரி கட்டற்ற அதிகாரங்களை ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஆதரவாக அரசு மக்களுக்கு எதிராக கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லை. இங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே நடக்கல. ஒரு பொது வெளியில் ஒரு இடத்துல இது உலகம் முழுவதும், அதாவது நான் இதை பொதுமைப்படுத்தல, ஆனா கிரைம்ங்கிறது இந்த அடுத்த சிவருக்கு அந்த சைடு கூட நடக்குங்க. ஜனநாயக உரிமைன்னு ஒண்ணு இருக்கு, போராடுற உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னொன்னு இந்த பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, முதல்ல 2 விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஒன்று, இது போலீஸ் ஸ்டேட் ஆயிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற அந்த நரேஷனை செட் பண்ணுவது பாஜகவாகவும் அதிமுகவாகவும் வலதுசாரி கூட்டமாகவும் இருக்குது. நீங்க அதுக்கு ஏற்றால் போல இன்னைக்கு நீங்க இப்ப பேசுறீங்க. ஒண்ணு, அவங்க அனுபவிக்கிறதுனால இல்ல நான் சொல்றேன். ஒன்று இப்படி பேசுறீங்க, இன்னொன்னு அனுபவிக்கிறதுனால நீங்க அப்படி பேசாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிசம்பர் 25ஆம் தேதி பேசின இதே பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலேயே அதிகமான கௌரவ கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அதாவது பெரியாரினுடைய அந்த நினைவு நாள் அப்போ சொல்றாரு. அப்படி எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. அவற்றை ஏதாவது டேட்டா இருக்குதா? டேட்டா படி முதல் இடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, பீகார் இருக்கிறது, ராஜஸ்தான் இருக்கிறது, ஹரியானா இருக்குது, பின்னாடி தமிழ்நாடு இருக்குது. நீங்க தமிழ்நாட்டை கொண்டு டவார்னு முன்னாடி வைக்கிறீங்க. இன்னும் மோசமா அவர் அந்த வார்த்தைகள்ல என்ன சொல்றாருன்னா, தலித்துகளுக்கு எதிராக வன்கொடுமைகள், சாதிய ரீதியான மோதல்கள், இதெல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஆமா சார், தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குன்றதை சொல்றாரு அவர். நல்லா புரிஞ்சுங்க. இது திடீர்னு ஒரு 2 வருஷத்துல இந்த 2021 to 25 அப்படி பூம் ஆகல. என்ன அளவு இங்க இருந்ததோ அந்த அளவுக்கு இருக்குது. அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்குது. நீங்க போலீஸ கூடுதலா செயல்படுத்தினா அது சட்டம் ஒழுங்கு, அதை என்ன சொல்றதுன்னா ஒடுக்குமுறைங்கிறீங்க. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும்னு சொல்றீங்க. ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுறது? அடுத்த கட்டமா இன்னும் நேற்று பேசி இருப்பது. ஸோ இவர் ஒரே சிபிஎம்னுடைய இதே பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் பேசியிருக்காங்க, வேற யாரும். அவருக்கு என்ன சார் நோக்கமா இருக்கும்? ஏன்னா அவர் தான் இந்த இந்தியா கூட்டணியில ஒரு முக்கியமான நபரா இருக்காரு. இது இந்த இடத்துக்கு தான் நாம என்ன வர வேண்டியிருக்குன்னா, அட்டென்ஷன் சீக்கிங். இன்னைக்கு ஒரு இல்லாத விஷயத்தை தூக்கி கொண்டு பெருசா அட்டென்ஷன் சீக்கிங், தங்களை ப்ரமோட் பண்ணுவதற்கு தயாராகி விட்டார்கள். எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. மக்களுக்காக போராடுறாங்க, அது எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் நம்ம எடுத்துக்கணும்? மக்களுக்காக போராடுற இல்ல. நீங்க மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு, அந்த கலவரத்தை அரசு முன்னின்று நடத்தியது. துப்பாக்கிகளை எடுத்துட்டு போறதுக்கு கலவரக்காரர்களுக்கு அந்த இடங்களை ஓபன் பண்ணி விட்டு இருந்துச்சு. பெண்கள் நிர்வாணமாக அழைத்து வரப்பட்டார்கள். அதை பற்றி எந்த விதமான பெரிய எதிர்ப்பும் அரசு கட்டுக்குள்ள நடக்கல. அதை அவங்க விட்டுட்டாங்க. எங்க 2002 நீங்க குஜராத் படுகொலை எப்படி நடந்துச்சு? இப்படியெல்லாம் எந்த கட்டுப்பாடு மற்றும் செய்யல. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் 13 உயிர்களை வாயிலேயே சுட்டு கொன்றது மாதிரி எந்த விதத்திலும் நடக்கல சார். ஆனா மக்களுக்காக போராடுற விஷயத்துக்கு அதுதான் சொல்றேன்.
இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அல்லது குற்றவாளிகளை பாதுகாக்கிறது அப்படின்னா நீங்க போராடுறதுல நியாயம் இருக்கு. பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, பாதிக்கப்பட்ட உடனே அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, உடனடியாக 3 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குது, அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குது, அதாவது வழக்கு உள்ள எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் முக்கியமானது. எவ்வளவு ஆனா இவர்கள் எப்படி அதை பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படி பண்ணிட்டு சாட்டை அடிச்சுக்கிறாரு. பிரச்சனை வந்து போலீஸ் வந்து 5 மணி நேரத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு கிடையாது. ஒவ்வொரு முடிவுமே ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் வந்து முடிவெடுக்க தவிர முன்னெச்சரிக்கை எந்த விஷயமும் செய்யறது இல்லை. அது கள்ளச்சாராய விஷயமா இருக்கட்டும் இல்ல இந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே முன்னெச்சரிக்கை எடுக்காம நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்ன்றது தான் அரசாங்கம் வந்து சொல்றாங்க. உலகத்திலேயே சொர்க்கம் என்று நினைக்கக்கூடிய நாடு ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? ஸ்காட்லாந்து, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா தமிழ்நாடு ஸ்காட்லாந்து யார்டுன்னு நம்ம தான் சார் பெருமையா பேசிக்கலாம். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அதுதான் உலகத்திலே வளமான நலமான வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ். கரெக்ட் தானே? அங்க குற்றங்கள் இல்லையா? அங்க கொலையே நடக்காதா? அங்கதான் அங்கேயுமே சீரியல் கில்லர்கள் உண்டு. நான் எதுக்கு சொல்றேன்னா, குற்றம் குறை, இந்த செவுத்துக்கு அங்கோடி நடக்கிறது என்னன்னு தெரியாது. உங்க எழுத்தாளர் இருக்கிற நீங்கள் இப்போ இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நிலைமையில் நீங்கள் எந்த இடத்தில் எப்படி போவீர்கள்னு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டோட நம்பர் 1 காலேஜ் யூனிவர்சிட்டி சார். அதுதான் சார் கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன், இந்த யூனிவர்சிட்டியில் அப்போ ஒரே ஒரு விஷயம், அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள முக்கியமான பொறுப்பில் இருக்கிற பொறுப்பா இல்லையா? அதனுடைய வேந்தர் யாரு? கவர்னர். கவர்னரை குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்க முடியும். நீங்க ஒரு பள்ளிக்குள்ள ஒரு பொண்ணு இறந்து போகுது, கள்ளக்குறிச்சி சிறுமி இருக்கு இல்லையா, அவங்க இறந்து போனாங்க. அந்த பள்ளி ஓனர் மேலதானே குற்றச்சாட்டு வந்துச்சு, அவங்க பையன் மேலதானே வந்துச்சு. அப்போ ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை நான் வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, குற்றம் சுமத்த வேண்டிய நபரை விட்டுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் நீங்க ஒரு கட்சி போய் வந்து இப்ப எழுதி கொடுக்குன்னா நான் என்ன கேட்கிறேன், இதை விட ஒரு வெட்கமான செயல், இவருக்கு அரசியலற்ற செயல். இன்னும் கூடுதலா சொல்றேன், கீழே இருக்கிற மக்கள் அரசியலற்றவர்கள், அரசியல் தெரியாதவர்கள், இப்படி ஏமாத்தினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிற நிலைமைக்கு நீங்க அவர்களை கொண்டாந்து வச்சிருக்கீங்களா? யார் பொறுப்புதாரியோ, இந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நபரோ, அவர்கிட்ட கொண்டு போய் நாட்டில் பிரச்சனை இருக்குங்க காப்பாத்துங்க, உங்க பக்கத்துல தான் நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் குற்றம் நடந்திருக்குது, உங்களுடைய கண்காணிப்பில் உள்ள இருக்கக்கூடிய கல்லூரியில தான் அந்த பல்கலைக்கழகத்துல நடந்திருக்குன்னு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். இப்போ குற்றத்தை யாரு மேலேயா தூக்கி போடுறதுக்கு அரசு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நான் தான் சொல்றேன், அவர் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அரசு தான் சார் பொறுப்பு. எது தமிழ்நாட்டில் எந்த தவறு நடந்தாலும் அது அரசு தான் பொறுப்பு. நல்லா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு இல்லையா, அது அந்த ஓனரு அவங்க அந்த பள்ளி தாளாளர் எல்லாம் நீக்கப்பட்டாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டதா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கார் பள்ளி குழந்தை வந்து இதுவளையே விழுந்துருது இல்லை, கார்ல ஓட்ட இருக்கிறதுனால அது யாரு மேல குற்றம்? அரசு மேல குற்றம். தனிநபர் பிரச்சனை கிடையாது சார். இப்போ கள்ளக்குறிச்சியில அந்த சாராய விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த மாணவியோட விஷயமா, இதெல்லாமே பாதுகாப்பு இருந்திருந்தாலோ அல்லது போலீஸ் சரியா செயல்பட்டு இருந்தாலும் தடுத்து நிறுத்திருக்க முடியும் இல்லையா? அதாவது அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய விஷயத்தில் அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுது. நீங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை, அதாவது இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டுச்சு, அதுக்காகத்தான் அவர்களுக்கு அந்த இழப்பீடுகளை கொடுத்துச்சு. ஆனா கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி அந்த பெண் இறந்ததற்கு அரசு என்ன செய்ய முடியும்? ஒரு ஸ்கூல் யாருமே அதே மாதிரிதான் இதுவும். நீங்க ஒரு அரசு ஒரு கல்லூரி நிர்வாகம் இருக்குது, அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழக நிர்வாகம் இருக்கு. நிர்வாகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கவர்னர் மேல் எந்த சார்ஜை நான் வைக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட கொண்டு போய் என்னுடைய இதை கொடுப்பேன்னு சொல்றதுன்னா ஒரு அரசியல் கட்சி என்ன மாதிரியான? பாலகிருஷ்ணன் வந்து கவர்னர் சந்திக்கல இல்ல, பாலகிருஷ்ணன் சந்திக்கலங்கிறது மட்டும் இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பாஜக சாட்டையடி போராட்டம் நடத்துகிறது, தீச்சட்டி போராட்டம் நடத்துகிறார்கள். கையில வந்து என்ன மதுரையில போய் நின்று நானும் கண்ணகி தான் குஷ்பு சொல்லிட்டு கண்ணகியா அவதாரம் எடுத்திருக்காங்க. சிலம்பை கழட்டி வச்சுட்டு ஒரு அம்மா பாஜகவுக்கோ இல்ல பாஜகவுக்கோ நாம் தமிழருக்கோ அவங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனா கூட்டணி கட்சியான சிபிஎம்க்கு அது இருக்க வேண்டிய அவசியம். அதுதான் சொல்றேன். அவரே என்ன சொல்றாரு, பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, பாஜகவை எதிர்ப்பதுல வந்து நாங்க திமுக கூட்டணியில இருப்போம், ஆனா மக்கள் விரோத பிரச்சனைக்கு வந்து எப்பவுமே நாங்க போராடுவோம். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் 3 சம்பவங்கள் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, பள்ளிகளுக்கு 500 பள்ளிகள் தத்தெடுக்கப்பட்டதுங்கிற நியூஸ் வந்த உடனே நீங்க ரியாக்ட் பண்றீங்க. ரியாக்ட் பண்ண உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு,
இது எங்களுடைய பள்ளிகள், நாங்க பெத்த பிள்ளைகளை வந்து தத்து கொடுப்போமா? எல்லா காலத்திலையும் அரசு தான் இந்த பள்ளிகளை எடுத்து நடத்திட்டு, திமுக அரசின் கொள்கையே அதுதான். தனியாரிடம் ஒப்படைப்பது எங்களுடைய கொள்கையே கிடையாது. அதுக்காகத்தான் நாங்கள் ஒன்றியத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நியூஸ் என்னன்னே தெரியாம நீங்க இந்த மாதிரி அறிக்கைகளை வெளியிடாதீர்கள், எங்களை சங்கடத்துக்குள்ளாக்காதீர்கள். நாங்க தொடர்ந்து இப்படி வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி எங்க மூளையை செலவழிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களுடைய வேல்யூவான நேரத்தை. இவர் உடனே என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் நீங்க வந்து நியூஸ் வந்த உடனே பதில் சொல்லணும். இவங்க அதாவது திரித்து ஒரு செய்தியை வெளியிடுவார்கள், ஒரு பெட்டி செய்தியை. அடுத்த நாள் திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்புவதற்கு அண்ணாமலை வந்து நிற்பார். நீங்க உடனே பதறி போய் அரசு நிர்வாகம் ஐயையோ இவர்கள் சொல்லிட்டாங்க நாங்க பதில் சொல்றோம்னு விளக்கம் சொல்லணுமா? யார் சொல்றா? சிபிஎம் தலைவர் இவர் சொல்றாரு. யாரு? பாலகிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நீங்க ஒரு பொய்யன் சொல்லுகிற பொய்யை வைத்துக்கிட்டு நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நடந்தது பொய் கிடையாது, அரசு சொன்னது பொய் கிடையாது. சொன்ன பொய்யன் பொது வழியில் இருக்காப்புல அண்ணாமலை. பொய் சொன்ன ஊடகம் பொது வழியில் இருக்குது. அந்த தலைப்பு போட்டு பெட்டி செய்தி வெளியிட்ட ஊடகம், 2 ஊடகம் தப்பு பண்ணியிருக்கு. அதை பேசுங்க. தப்பு பண்ண அவர்களை விட்டுட்டு அதை விளக்கம் கொடுக்கணும். அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அரசு அதிகாரியும் ஒரு கல்வித்துறை அமைச்சர் வந்து விளக்கம் சொல்லணும்னா இப்படி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். வேலை நடக்காது. ஒரு சாக்கடை அடைப்பு கூட ஒரு அரசால் சரி பண்ண முடியாது. இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். சிபிஎம்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்களுக்கு எல்லாரும் பொது வழியில் இன்னைக்கு 2026 நோக்கி ஒரு நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் உலகத்திலும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு தேவை இருக்கிறது. சிபிஎம் இது வரைக்குமே களத்துல போராடி தானே சார், களத்துல போராடிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான செய்திகளில் முக்கியத்துவம் பெறுவது என்பது ஒரு தனி வேலையா இருக்குது. நீங்க உட்கார்ந்து இன்னைக்கு நம்மள மாதிரி அதாவது ரூம்குள்ள பேசுறாங்க. நீங்க என்னதான் களத்துக்குள்ள போராடினாலும் தோழர், நம்ம வந்து சோசியல் மீடியால பாருங்க, அண்ணாமலை இன்னைக்கு சாட்டை எடுத்து விளையாடுறது எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. இல்லாமல் இருக்காது. அப்ப நாம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவோம்னு ஆடி இருக்காங்க. அவர்களின் இருப்பை நிலைநாட்டுவது, 2% வாக்குகள் இருக்குது, அந்த வாக்குகளுக்கு தேவையான அந்த உரிமையை பெறுவது. நான் அதை உரிமைன்னு தான் சொல்றேன். நீங்க பேர வலிமைங்கிறது உரிமை, அதை பெறுவது. அதற்காக அவர்கள் செய்கிறார்கள். நான் அதை வந்து முற்றிலும் குற்றம்னு சொல்லலை. பட் எதில் நீங்கள் பேச வேண்டும்ங்கிறத வந்து நீங்க முடிவு பண்ணிக்காங்க. நான் என்னைய பொறுத்தவரையிலும், நான் ஆஸ் எ சிங்கிள் மேன், நான் வந்து என் அறிவுக்கு பட்டதை, என் மனசுக்கு பட்டதை, நியாயம்னு பட்டதை நான் சொல்றேன். நீங்கள் பேர வலிமையை கூட்டிக் கொள்வதற்காகத்தான் செய்கிறீர்கள். இல்ல சார், ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா, தொடர்ந்து கூட்டணி கட்சியை நோக்கி ஒரு பிரஷர் வருது. அரசாங்கம் தரப்புல இவ்வளவு பெரிய தவறு நடக்குது, நீங்க ஏன் கேள்வி கேட்கலன்ற ஒரு பிரஷர் வருது. அந்த பிரஷர் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றாங்க நாங்க வந்து கூட்டணி ஆட்சியில கிடையாது, சோ திமுக எடுக்கக்கூடிய முடிவுகளை நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்றத சொல்றாங்கன்னா, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றதுன்னு தெரியுது இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது. இல்ல, எந்த ஒரு செயல்பாடுமே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா, இன்னும் நான் சொல்றேன், கூட்டணி கட்சியில் இல்ல, சொந்த கட்சிக்காரனுக்கே திருப்தி இருக்காது. அனுமதி வாங்காமல் நீங்க போய் நின்றுட்டு போராடுவேன்னு போலீஸ் வந்து இறுதி நேரத்துல அனுமதி மறுக்கிறாங்க சார். அதுதான் இங்க பிரச்சனை ஆகுது. இல்ல, அது அப்படி எப்படி எதெல்லாம் மறுக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லுங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இத்தனை வருடங்களுக்கு வருஷம் எத்தனை ஆச்சுங்க? 3-3.5 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆக போகுது இல்ல, 4 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருடங்களாக நீங்க அப்பெல்லாம் சொல்லியிருக்கணும். இதே போராட்டம் கடந்த காலத்துல திமுகவும் பண்ணிருக்குல்ல சார். அவங்களும் கடந்த காலத்துல கிட்டத்தட்ட பல போராட்டங்கள் வந்து திமுகவே நடத்தி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அணியாவே நடத்திருக்காங்க. போராட்டம் பண்ணுவதற்கு காரணம் இருக்கணும். நீட்டுங்கிறது ஒரு ஒடுக்குமுறை கருவி. நீட்டுனால ஒரு பையன் செத்து போறான்னா அதற்காக போராட்டம் பண்ணணும். அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீட்டுங்கிறது அது வந்து தனிப்பட்ட ஒரு நபரின் சாவு மட்டும் கிடையாது. அது ஒரு அரசு மேலிருந்து சட்டம் போட்டு இயக்குது. அதுக்கு எதிராக போராடணுமா கூடாதா? அப்போ திமுக எடுக்கிற போராட்டத்துக்கு நியாயம் இருந்துச்சு. அதை நான் பேசுறேன். அதை தாண்டி எடப்பாடி ஆட்சியில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதான். அப்போ எதுக்கு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுப்பது என்பது குற்றம். முதல்ல குற்றம் இழைத்தவர்கள் அல்லது எதிர்த்து கூட பேசாதவர்கள். நீட்டுக்கு எதிராக யார் போராடணும்? இவர்கள் மட்டுமா போராடணும்? அதிகாரம் உள்ள எடப்பாடி போராடி இருக்கணும். நீ அனுமதி கூட கொடுக்கலன்னா இன்னும் பெரிதாக வெடிச்சிரும் சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. சோ பிரச்சனையின் வலு என்ன? ஒரு காரணத்தை வச்சு அதை ரிஜெக்ட் பண்ணல சார். இப்போ ரிஜெக்ட் பண்ற மாதிரி அப்ப ரிஜெக்ட் பண்ணல. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. எதற்கு போராட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல்லு விளக்கிறதுக்கெல்லாம் போராடக்கூடாதுங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கிரைம், அந்த கிரைம் வந்து நீங்க வந்து அதை சட்டம் ஒழுங்குன்னு கொண்டு போறீங்க. நான் சொல்றேன், பாலிசி வைஸ் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து முடிவுகளை எடுக்க முடியும். இந்த விவகாரத்தில்
இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தவரையிலும் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, இதை வைத்து தங்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக பல கட்சிகள் முயற்சித்து கொண்டிருக்குதுன்னு. இதுக்கு மேல போலீஸ் என்ன இருக்குது சொல்றதுக்கு? சரிங்களா? பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அமைப்புக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர்கள் கடந்த காலங்களிலே இதை சொல்லியிருக்கணும். இன்னொன்னு, எதிர்கட்சிகள் எல்லாம் சூழ்ந்து நின்று ஒரு வலதுசாரி கூட்டணி அமைச்சிருக்கும் போது நீங்க இங்கோடி நின்று அவர்களுக்கு ஆதரவா டான்ஸ் ஆடினீங்கன்னா நீங்க அந்த சைடு தான் இருக்கீங்கன்னு பொருள். இதை நான் பகிரங்கமாவே குற்றச்சாட்டு சொல்றேன். ஸோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேற வலிமை ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, உங்களுக்கு நீங்கள் இந்த கூட்டணியில் இருப்பீர்களாங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. நிச்சயமா மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. Ashwin's Sweets and Snacks. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.